அதுக்காக நான் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பிரியாணியில் போட்டு சாப்பிட்றலாம். இந்த பன்னீர் பக்கோடாவோடய சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் பக்கோடாவும் பாருங்கள், அப்படியே மேலே கோட்டிங் மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பன்னீர் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பன்னீர் பக்கோடா உள்ளார சாஃப்டாக இருக்குது, வெளியில் ஒரு கோட்டிங் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.